ரிக்வெஸ்டட் டெலிவரி டேட் குடுக்குறேன். இந்த எரர் தான் வருது. The tracks couldn't be calculated அப்படின்னு. இது ஆக்சுவலா இந்த எரர் நான் இப்போதான் பாக்குறேன் இங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த எரர் வரல எப்பவுமே. இபி டாக்ஸ்னா என்னன்னு தெரியுங்களா? எனக்கு நெட்வொர்க் ஷோ என்னன்னு தெரியல. ஸ்கிரீன் பிளாங்கா தான் தெரியுது. சரியா? பிங்க் கௌதம் ப்ரோ இருக்கீங்களா? எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் நான் ஃபோன்ல லாகின் பண்ணிக்கிறேன். சப்ளையர் கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது ரோல் கொடுக்கணுங்களா? சப்ளையர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் தான் கொடுக்கணும். ஆனா அது ஏற்கனவே இருந்தது அதுலயே. ஆனா கிரியேட் சப்ளையரே காமிக்கல. அதை நம்ம ஆக்சஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 5 எரர் தான் வந்துச்சா? எனக்கு 9 எரர் வந்துச்சு. 9 எரரா? இது ஆக்சுவலா இந்த எரர் வந்துட்டு எனக்கு தெரியுது. ஐட்டம் isn't validனா ஆக்சுவலா ஏதோ நம்ம அந்த ஐட்டம் மாஸ்டர் கிரியேஷன் அப்போ ஏதோ எரர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தெரியுதா தேர்டு? தெரியுது. ஆனா இது டாக்ஸ் தான் புதுசா இருக்கு இல்லையா? இந்த எரர் நம்ம பார்க்கவே இல்லை இது வரைக்கும். ஆமா. ஆக்சுவலா பிஓ டேடும் எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா இந்த டாக்ஸ் couldn't be calculatedனு வருது. இந்த இபி டாக்ஸ்னா இது என்னன்னே தெரியல. தனுஷ் உங்களுக்கு இப்ப விசிபிளா இருக்கா? இல்லை, எனக்கு இன்னுமே விசிபிள் ஆகலை. நான் மொபைலில் லாகின் பண்ணிக்கிறேன், பட் அப்பயுமே விசிபிள் ஆகலை. நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். என் வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? கேக்குது. பட் விசிபிள் ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். கௌதம்க்கு விசிபிள் ஆகுதுங்க. கௌதம் ப்ரோ இருக்கீங்களா? விசிபிளா இருக்கு. ஓகே, இப்ப விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு. இப்பதான் விசிபிள் ஆச்சு. இது பாத்தீங்களா இந்த இஷ்யூ the tax wouldn't be calculated அப்படின்னு வருது. இல்லை, இந்த இஷ்யூ நானும் பார்த்ததில்லை. சின்னதாக தான் வரும், இவ்வளோ பெருசாக பார்த்ததில்லை. ஆக்சுவலா இந்த இஷ்யூ எங்களுக்கே புதுசா தான் இருக்கு. இந்த இஷ்யூ வந்ததே இல்லை. இபி டாக்ஸ் ரெபோசிட்டரி ஃபார் திஸ் கால்னு இருக்கு. இபி டாக்ஸ்னா என்ன? இபி டாக்ஸா? அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமாம், இருக்கு. டேட்டா எக்ஸ்பெக்டட் டு பி இபி டாக்ஸ். இல்லை, எனக்கும் தெரியல. நேற்று இந்த இஷ்யூ வந்ததுனால தான் என்ன கிரியேட் பண்ண முடியல. பட் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவர் ரிப்ளை பண்ணவும். ஆமா, நேற்று போட்டிருந்தீங்க குரூப்ல பார்த்தேன். இது நீங்க என்ன கிரியேட் பண்ணக்குள்ள வந்துச்சு? இது பர்ச்சேஸ் ஆர்டர். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா ரெசிப்ட் போட்டு நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் போடுவேன். அப்புறம் நீங்க அந்த இன்வாய்ஸ் போட்டு ஏபிஏஆர் அதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஐட்டம்க்கு? ஆமாமா, அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டுட்டேன்னா உங்களுக்கு அதெல்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. இது என்ன எரர்னு தெரியல. நீ இப்போ டைம் குரூப்ல போட்டு விடுங்க. குரூப்ல போட்டுவிட்டு அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை.
நீங்க உங்களுக்கு யாரு வந்துட்டு ஆக்சுவலா கிளாஸ்ல எடுத்தது? எனக்கு கௌதம் ப்ரோ தான் எடுப்பாரு. உங்களுக்கு கௌதம் ப்ரோவா? அப்புறம் அவர் இல்லாம அருண் எடுப்பாரு. ஓ! ஓகே. அவரு அருண் எப்படின்னா எங்களுக்கும் இந்த batch தான். அவர் புரியல. தானே? அருண் தான் எங்களுக்கும் கிளாஸ் எடுக்கிறவர். அவரு தானே? அந்த அருண் தானே? இல்ல வேற? ஆமா 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 அவர்தான். உங்களுக்கு என்ன டெய்லி எடுப்பாரா? இல்ல வீக்லி சாட்டர்டே, சண்டே அந்த மாரி. அதுவே 2 வீக்ஸா அவரு எடுக்கவே இல்ல. ஆமா அதேதான் அதே மாதிரி. ஓகே, ஓகே. நீங்க ஜாப்க்கு எதுவும் ட்ரை பண்ணீங்களா? அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஃப்ரெஷரா? ஆமாமா. ஆக்சுவலா எங்களுக்கு இந்த நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங். ஹலோ கேக்கல. இன்ஜினியரிங். ஓகே. எப்ப முடிச்சீங்க? நீங்க? இப்பதான் நாங்க 23. BA இங்கிலீஷ். பிஏ இங்கிலீஷா? ஆமாமா. எங்களுக்கு இந்த லைனே இல்ல. ஓகே ஓகே. ஏன் இது சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா தான் இந்த தம்பி இதுல தான் இருக்காரு. அதனால சரி இந்த லைன்ல ஜாப் ஓகே. ட்ரை பண்ணலான்ட்டு ஃபங்ஷனல்ல ஜாயின் பண்ணோம். நீங்க தான் இப்போ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இவர்கிட்ட? இப்பதான் இந்த 1 மந்த்தா இவரு அருண் தான் எடுக்குறாரு. புரியல, பிரேக் ஆகுது. இவரு அருண் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருன்றேன். ஓகே ஓகே சரி சரி ஓகே. நீங்க இப்போ பாஸ்ட் அவுட்? நான் ஆக்சுவலா 2011. புரியல. 2011. 2011ஆ? ஆமா. ஃப்ரெஷர் நீங்க இப்போ? ஃப்ரெஷர்னா ஆக்சுவலா இத கத்துக்கிறதுல ஃப்ரெஷரா ஜாப் போறேன். ஓகே ஓகே சரி. ஜாப் போறதுல ஃப்ரெஷர். ஓகே ஓகே. இது என்ன பண்றது இந்த எரர்? அது எரர் வருது. நான் புதுசாவே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலா வேற பிசினஸ் யூனிட் குடுத்துட்டு. ஓகே பண்ணி பாருங்க. ஓகே. இன்னொருத்தவங்க இருந்தாங்களே சுகன்யா அவங்க ஜாயின் ஆகுறதே இல்ல. தெரியல அது என்னன்ட்டு. அவங்க ஜாயின் பண்றது இல்ல. ஆக்சுவலா நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையா? ஆமா நான் சென்னையில் தான். ஓகே. என் நேட்டிவ் தருமபுரி பட் ஆ. இப்போ சென்னையில் இருக்கு.
ஆக்சுவலா நான் ஐட்டம் கிரியேட் பண்ணி பார்க்குறேன் மறுபடியும் எரர் வருதா இல்லையான்ட்டுன்னு. ஓகே. ஓகே பண்ணி பாருங்க.
பர்ச்சேஸ்ட் ஐட்டம் நீங்க இந்த சைடு கொண்டே வரலன்னு நினைக்கிறேன். கிளிக் மட்டும் தான் பண்ணுங்க. அதாச்சா? ஓகே. இல்லைன்னா ஒரு டைம் சைன் இன் பண்ணி பாருங்க. லாக் அவுட் பண்ணிட்டு இல்ல கீழ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்? இருக்கு இருக்கு. ஆ. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா இப்போ? கிரியேட் பண்ணி பார்க்கலாம். டேட்டா ஓகே. இல்லை தனுஷ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா கண்டினியூ பண்ணலாம். தனுஷ் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு பார்க்கலாமா? ஓகே கேரியன் பண்ணி பாருங்க. அதுக்கும் அந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணணும். எப்படியும் 20 மினிட்ஸ் மேல ஆகும். இப்பதான் ஐட்டமே அப்படிங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு அது அந்த ஆர்டர்ல தானே போடணும். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறதுன்னா இப்ப இந்த ஐட்டம் இருக்குல்ல, இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆமா பர்ச்சேஸ் ஆமா பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வந்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸ் எல்லாம் செட் பண்ணோம். நம்ம அந்த கிளாஸ்ல கூட பார்த்தோம். அந்த அக்ரூவல் அக்கௌண்ட், சார்ஜ் அக்கௌண்ட் நீங்க பண்ண இல்லைங்களா? ஆமா ஆமா அந்த செட்டப்ஸ் பண்ணணும். அந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் தான் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு போக முடியும். இப்ப போனா அது எதுவுமே கிரியேட் ஆகாது. ஓகே ஓகே. இப்போ நீங்க ஐட்டம் கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த ஐட்டமை வச்சு தான் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஆக்சுவலா இப்படி நம்ம ஐட்டம் வந்துட்டு இங்க இன்வென்டரியில கிரியேட் பண்ணிட்டும்
இருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போடலாம். இல்லனாலும் நம்ம பர்ச்சேஸ் ஓகே. ஆர்டர் போட்டு அங்கேயே எக்ஸ்பென்ஸா ஒரு ஐட்டம் வந்துட்டு செலக்ட் பண்ணியும் பர்ச்சேஸ் ஆர்டர் போடலாம். பட் ஆனா வந்துட்டு சரி. பர்ச்சேஸ் ஆர்டருக்கு நம்ம போடுறதுக்கு அந்த மெயினா அந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸ் எல்லாம் இருக்கணும். ஓ! ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணிட்டு அப்புறம் தான் பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ண முடியுங்களா? ஆமா. இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போனாலும், அங்க எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய பியூ அது எதுவுமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம். சரி ஓகே. நாளைக்கு பண்ணுவோமா? நாளைக்கு பண்ண முடியும்ல இந்த ஐட்டம் இல்லனாலும்? இல்ல இப்ப நான் இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்டு அத பார்க்குறேன். ஏன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் மறுபடியும் நாளைக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியலல்ல. அதுதான் நானும் கேட்குறேன். அதுக்கு தான் கேட்குறேன். ஆமா. அதேதான் ப்ராப்ளம். இல்லன்னா டெய்லி கூட பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ம். போயிடுது. மறுபடியும் நம்ம கிரியேட் பண்றதுக்குள்ள இருக்க மாட்டேங்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ம். இந்தியா பிசினஸ் யூனிட் தான் அங்க செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இங்க சேஞ்ச் ஆயி வரணும். அதுக்கு தான் அந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸ் எல்லாம் பண்ணணும். அப்பதான் இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் யூனிட் வந்துட்டு இந்தியா பிசினஸ் யூனிட்ன்னு வரும். அதெல்லாம் ஓகே. ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். அப்பதான் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண முடியும். அந்த செட்டப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா தான் இங்க வரும். ஓகே, ஓகே. ஆ இதுதான் டெய்லி இதே தான் பண்றோம். அப்புறம் இன்ஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் இதே ஓ. பண்றோம். அது அப்படியே தான் ஆகுது. ம். சரி ஓகே. இப்போ உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம். இல்லைனா டுமாரோ பண்ணலாம். நான் ஆக்சுவலா அதான் மறுபடியும் அதே இஷ்யூ வந்துச்சுன்னா என்னன்றது வேற பார்க்கணும். ஆக்சுவலா நேத்து இந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோம். அப்ப அந்த எரர் ஓகே, வந்தது. ஓகே. இப்போ மறுபடியும் அது போட்டு அந்த எரர் வருதான்னு தெரியல. ம். ஓகே, சரி ஓகே. நான் பார்க்குறேன். நான் அந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு பார்க்குறேன். அந்த எரர் வந்துச்சுன்னா நான் குரூப்ல வேணா போஸ்ட் பண்ணி அவர்கிட்ட ரிப்ளை கேட்கலாம். சரி ஓகே. அப்படி பண்ணுங்க. அப்படிதான் பண்றேன். ஓகே. ஓகே என் சரி. பண்ணிக்கலாங்களா? ம். சரி ஓகே. பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. தேங்க்ஸ். ஆ.